வணக்கம் நண்பர்களே. இனிமே கல்யாண சீசன் ஆரம்பிக்க போகுது. நிறைய விசேஷ நாட்கள்லாம் வரப்போகுது. அதுக்காக தங்க நகைங்கள வாங்குற ஐடியால இருக்கீங்களா? அப்போ இது கொஞ்சம் கேளுங்க. ஏன்னா, இன்னைக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு அதிரடியான முடிவை எடுத்திருக்காங்க. தங்கம் மற்றும் வெள்ளிக்கான இம்போர்ட் டியூட்டிய 6% இருந்து 15% உயர்த்தி இன்னைக்கு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அப்படியே டபுள் ஆயிருக்கு. ஆமாங்க, இது 10% பேசிக் கஸ்டம்ஸ் டியூட்டி மற்றும் 5% அக்ரி லெவி, அதாவது செஸ் அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. ஏன் இந்த திடீர் முடிவு அப்படின்னு பார்த்தா, ஈரான்ல நடக்கிற போர் மற்றும் சர்வதேச அளவுல உயரும் கச்சா எண்ணெய் விலையால இந்திய ரூபாயோட மதிப்பு பாதிக்கப்படுது. நம்ம ஊர்ல தங்கம் அதிகமா உற்பத்தி ஆகுறது இல்ல, வெளிநாட்டுல இருந்து தான் இறக்குமதி செய்றோம். தங்கம் அதிகமா வாங்கும்போது நம்ம நாட்டுல இருக்கிற டாலர் சேமிப்பு குறையுது. அரசாங்கம் இப்போ கச்சா எண்ணெய், உரம், அதுக்கப்புறம் ராணுவ தேவைகளுக்கு தான் டாலரை அதிகமா பயன்படுத்தலாம் அப்படின்னு திட்டமிட்டு இருக்காங்க. அதனால என்ன ஆகுதுன்னா, தங்கம் மாதிரியான அத்தியாவசியம் இல்லாத இறக்குமதிய குறைச்சிக்கலாம் அப்படின்னு இந்த டியூட்டி உயர்வை வந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி பிரதமர் ஒரு மீட்டிங்ல பேசும்போது சொன்னாரு, மக்கள் இன்னும் ஒரு வருஷத்துக்கு தங்கம் வாங்குறத நிறுத்துங்க. அதோட பெட்ரோல், டீசல் பயன்பாட்டிலையும் சிக்கனமா இருங்க அப்படின்னு சொன்னாரு. அதன் தொடர்ச்சியா தான் இந்த அறிவிப்பு வந்திருக்கு. இதே போல இந்திரா காந்தி பிரதமரா இருந்தப்பவும் இந்த மாதிரி தான் தங்கம் வாங்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நிதியாண்டுல மட்டும் இந்தியா இதுவரைக்கும் $72 பில்லியன் மதிப்புள்ள தங்கத்தை வாங்கியிருக்கு. இது ஒரு பெரிய சாதனை அளவு. ஆனா, இப்போ வரி உயர்ந்திருக்கிறதுனால தங்கம் விலை இன்னும் கணிசமா உயர வாய்ப்பு இருக்கு. பொதுவா சிக்கனத்தை கடைபிடிக்கிறது எப்பவுமே ஒரு சிறந்த செயல்தான். நீங்க மிச்சம் பண்ற தொகைய வருங்காலத்துக்காக திட்டமிட்டு சேமிச்சா, உங்கள எந்த நெருக்கடியும் பாதிக்காது. தங்க விலை ஏறினாலும் நம்ம முதலீடு முக்கியம். இல்லைங்களா? இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்த அப்டேட்டுக்கு நீங்க என்ன இன்ஸ்டாகிராம்ல இல்லைன்னா ஃபேஸ்புக்ல பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. யூடியூப்ல பார்க்குறவங்க இந்த அனுஷம் ஷேர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.